ஹலோ மை பிங்க் லவ்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி, அதாவது வெஜ் மஞ்சூரியன். இது வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு பண்ண டின்னர் vlog. இந்த டின்னர் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அது டீட்டெயில்டாக நான் வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். டின்னர் 2ஓட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃபைனாக சாப் பண்ண 10 பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 கேரட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 பாகம் கோஸ் கூட நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இல்லை, அதனால நான் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு பால் எடுத்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே உதிரக்கூடாது, நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக இருக்கணும். அப்படி இந்த குவான்டிட்டி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மைதாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ சேர்த்துங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ ரொட்டேட் பண்ணாலும் அது உதிர மாட்டேங்குது. அப்போ நமக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், நல்லா ஸ்டிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரிமைனிங் மாவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு பேனில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக வெஜ் ஸ்டார்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதோ இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆயிலேருந்து எடுத்துடலாம். ரிமைனிங் உள்ளதே இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த வெஜ் ஸ்டார்டர்ஸோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சாட்டே பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து பேனில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் வந்து கால்வாசி இருந்தாலே போதும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே லைட்டாக சாஃப்டானதுக்கப்புறமா க்ரீன் சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே வந்து நல்லா கலந்துடலாம். இதில் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதையுமே வந்து நல்லா கலந்துடலாம். அந்த சாஸோடு எல்லாமே நல்லா கலந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மஞ்சூரியன் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சூரியனில் எல்லா பக்கமுமே வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கலந்துங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வெஜ் ஸ்டார்டர்ஸோட வெஜ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லைனா ஒரு 4-5 வெரைட்டி வந்து டின்னருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெசிப்பியாக வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.